ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு வெஜ்ஜஸ் செய்யலாம். ஸோ இது வந்து மொத்தம் 3 ரெசிபி இருக்குது. நான் இதில் ஒரு ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு 8ஆக கட் பண்ணிக்கோங்க. 8ஆக கட் பண்ண பிற்பாடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ அதில் வந்து உப்பு கலந்துக்குங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுவோம். ஸோ இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃபாக்கில். ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு. இதை வந்து நான் வடிகட்டி ஒரு பாஸ்கெட்டில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பாஸ்கெட்டில் எடுத்து வச்ச பிற்பாடு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒட்டிங்கன்னா அதே சொந்தமாகவே ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம வந்து எடுத்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சிடும் முதலாவது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அது தண்ணியெலாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 2. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம சீசனிங் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆனியன் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரிகானோ இல்லைனாக்கா ஹெர்ப்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பப்ரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம சீசனிங் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஸ்டெப் 3. இப்போ வந்து நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணோம். அதாவது சீசனிங் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 1/2 இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கோட்டிங் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே அவிச்சனால நம்ம மேலே கோட்டிங் தான் பண்ணுறோம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு. ஸோ நல்லா ஷேக் பண்ணி கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்களேன். ஸோ என்னாகும், அதை நல்லா கோட் பண்ணிக்கோ மேலே அந்த உருளைக்கிழங்குல. நல்லா கோட் பண்ண பிற்பாடு நம்ம இதை வந்து பேக் பண்ணலாம், இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் கூட நம்ம வச்சு பேக் பண்ணலாம். போன வாட்டி நம்ம சமைக்கிறப்ப வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம். இந்த வாட்டி நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம், பொரிக்கலை, பேக்கிங் பண்ண போகிறோம். ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வே. ஓகே, எண்ணெய் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம பொரிக்காமல் பேக்கிங்கில் ஏர் ஃப்ரையில் போட்டு எடுக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ், பாய், காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். பாய், குக்கிங், enjoy the food, see you next video.